மக்கள் 2026 மே 4 நாளைய தீர்ப்பை நலமுடன் எழுதினார்கள். குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை குஷியோ குஷி. காலமெல்லாம் காத்திருந்த மக்களுக்கு காவலனாய், கண்ணுக்குள் நிலவாய், பகவதியாய், திருமலையாய், பிரியமுடன் தமிழகத்தின் புதிய கீதையை படைப்பதற்கு நம் சர்க்காரில் சரித்திரம் படைத்தாய். துல்லாத மனமும் துள்ள வைத்து நீங்கள் சொல்லி அடிப்பதிலும் சொல்லாமல் அடிப்பதிலும் கில்லி என்ற பெயர் எடுத்த தலைவா, நீங்கள் பேசினால் எதிரிகள் மெர்சல் தான். பணநாயகத்தை ஒழித்து ஜனநாயகத்தை காத்த தலைவா, தமிழக மக்கள் ஒன்ஸ் மோர் என்று ஒரு 100 வருடம் கேட்பார்கள். இது உண்மை, சத்தியம். அறக்கழகம் பார்வையாளருக்கு வணக்கம். இன்று நாம் சந்திக்கிற அரசியல் விமர்சகர் பெண்ணிய செயல்பாட்டல் திரு கவிதா சத்தியம். வணக்கம். வணக்கம். இன்னைக்கு பார்த்திருப்பீங்க, சட்டசபையில கிட்டத்தட்ட ஒரு பெரிய குற்றச்சாட்டுக்கு ஆளான ஒரு அமைச்சர் சரத் அவர்கள் கில்லி சரத் என்ற பெயருக்கு தகுந்தபடி அவர் இன்னைக்கு பேசிய விஷயம் தான் பெரிய பேசும்போது மாறி இருக்கிறது. AM PM பார்க்காமல் உழைக்கிற எங்கள் சிஎம் தான் நாளைய PM அப்படின்னு சொல்லியிருக்காரு. AM PM பார்க்காமல் உழைக்கும் எங்கள் CM நாளைய PM நீங்கள் தான், நாளைய PM நீங்களே தான். உள்ளபடிக்கே இது எப்படி கடந்து போகுது என்று தெரியவில்லை. ஆனாலும் கூட இது ஏதோ காங்கிரஸ் கூட்டு இருக்காங்க. அப்புறம் ராகுல் என்ன செய்வார் ஒரு கேள்வி இயல்பா வந்துருது. என்ன நடக்கிறது முதற்கடவை எப்படி பாக்குறீங்க? அவரு கடல்ல டைவடிச்சு விளையாடிட்டு இருப்பாரு. இவங்க ஒரு பக்கம் காமெடி பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப AM PM பார்க்காம உழைப்பாருன்னு சொன்னோன்னு எனக்கு சிரிப்பு என்னால அடக்கவே முடியல. ஏன்னா நம்ம ஐயா 6 மணிக்கு மேல ஆட்டோ ஓடாது கேஸ். இதுல சாட்டர்டே சண்டே வேற லீவு. எப்படி கொஞ்சம் கூட இல்லாம பேசுறீங்க? புகழாரம் பண்ணணும், ஏதோ உங்க திறமையை காட்டணும். ஏன்னா அவரு புகழாரம் பண்றதுல தப்பு இல்லைன்னு இவ்வளவு பெரிய குற்றச்சாட்டு வந்ததுக்கு அப்புறமும் கூட ஒரு வார்த்தை முதல்வர் அவர்கள் கூப்பிட்டு என்ன ஏதுன்னு கேட்கல, தண்டிக்கல, எதுவுமே கேட்கல. இல்லைங்க நாங்க எங்க அமைச்சர்கிட்ட கூப்பிட்டு தனியா பேசணும், அவர் அதுக்கு விளக்கம் கொடுத்துட்டாரு, அந்த விளக்கம் ஏற்றுக்கொள்ளும்படியாக இருந்தது, அவர் மேல தவறு இல்ல அப்படின்னாச்சும் சொல்லிருக்கணும். எதுவுமே இல்ல அப்படின்னா இவங்க அந்த புகழாரம் தான் பண்றதுலாம் கம்மிதான். ரெண்டாவது அவர் பார்த்து வளர்ந்த அத்தனை சினிமா படத்தோடைய பெயர்களையும் சொல்லி புகழாரம் பண்றது இது புதுசு இல்ல. அமைச்சர்களுக்கு முன்னாடி நிறைய பேர் அது பண்ணிருக்காங்க. ஜெகதீஸ்வரி அது ஒரு தடவை பண்ணாங்கன்னு நினைக்கிறேன். உள்ள சினிமா படத்தோட பெயரெல்லாம் பத்தி சொன்னாங்க. கண்டிப்பா இந்த மாதிரி மகான்கள்லாம் நம்ம கிட்ட வந்திருக்காங்க அப்படின்னு நம்ம இவங்க சொல்றதெல்லாம் நம்ம காது கொடுத்து கேட்டா ஆகணும். ஆனா காதுகள் பாவம் இல்லையா அப்படின்ற மாதிரி இருக்கு. இது இன்னொரு விஷயம் புரிஞ்சுள்ளது. இது போற போக்குல இல்ல, இது ஏதோ ஒரு வகையில அவர் உள்ள கிடக்கைத்தான் இந்த கில்லி சரத் வெளிப்படுத்துகிறார் என்று மட்டும் எடுத்துக்கொள்ள முடியாது. அரசியல் சூழலும் கூட அப்படித்தான் போவது போல் தெரிகிறது. வட இந்திய ஊடகங்கள், குறிப்பாக RSS BJP ஊடகங்கள்லாம் இவரை தூக்கி பிடித்துக் கொண்டு போய் பார்க்க முடிகிறது. அப்படி இருக்கும்போது ஆதவ் இதுக்கு முன்னாடி சொல்லியிருக்காரு, ஏன் தமிழ்நாட்டில இருந்து ஒரு அமைச்சர் போகக்கூடாது, ஒரு பிரதமர் ஆகக்கூடாதா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்காரு. கிட்டத்தட்ட அதை இந்த வெளிப்படையாக போட்டு விடுறதுக்கார் அமைச்சர். அப்ப காங்கிரஸ் உடனான கூட்டணி என்பது அது என்ன வகையான கூட்டணி, அதை அவர்கள் எப்படி எடுத்துக்கொள்வார்கள், இது எதை நோக்கி போகுது, அதை எப்படி புரிஞ்சுக்கணும்? காங்கிரஸ் தூரத்துக்கு போடுங்க பிரதர். காங்கிரஸ்ல ஒரு ஆளே கிடையாது. ஏன்னா அவங்களுக்குலாம் அதை பத்தி சிந்தனை இருக்குமா? ஐயோ நம்ம ராகுல் காந்தி என்ன ஆவாரு, அதெல்லாம் கவலை இல்லை. அவங்களுக்கு அமைச்சர் சீட்டு, அவங்களுக்கு பெட்டி, அவங்களுக்கு சோஃபா வருது, ஏதோ ஒரு அண்டர் கிரவுண்ட் டீலிங் நடக்குது, அதுல சந்தோஷமா இருந்துக்குவாங்க. சோ தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய காங்கிரஸார்களை பத்தி பேசுறதுக்கு எதுவுமே கிடையாது. ஏன்னா இங்க இருக்கக்கூடிய காங்கிரஸார் கிடையாது, பச்சொந்திகள். சோ அவங்களுக்குன்னு ஒரு கொள்கையோ, ஒரு நெறியோ, ஒரு நியாய தர்மமோ எதுவுமே இல்லாத மனிதர்கள் தான் இங்க இருக்காங்க. ஒரு அரசியல் போர்வை நமக்கு தேவைப்படுது. தேசிய அளவுல அடிச்சு மாத்துறதுக்கு ஒரு கட்சி வேணும் அப்படின்னா 2 தான் இருக்கு. ஒண்ணு பாஜக இருக்கு, இன்னொன்னு காங்கிரஸ் இருக்கு. இங்க பாஜக வர்றது ரொம்ப கஷ்டம் தான். பாஜக மேக்சிமம் தமிழர்கள் என்ன இவங்க போறத பத்தி கூச்சப்பட மாட்டாங்க. என்ன ஒண்ணு பாஜக நமக்கு பதவிகள் கிடைக்காது அப்படின்ற ஒரு மைண்ட் செட்ல தான் இவங்க எல்லாம் காங்கிரஸ்ல இருக்காங்களே தவிர மத்தபடி காங்கிரஸ் மேல விசுவாசத்திலயோ காந்திஜி மேல உள்ள விசுவாசத்திலயும் இல்ல, இந்த காந்திஜி மேல உள்ள விசுவாசத்திலயும் இருக்காங்க இவங்க. அதனால காங்கிரஸார பத்தி கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்ல. இந்த ப்ரொபகண்டா இவங்க பண்றாங்க இல்லையா, அந்த ஒரு நார்த் இந்தியன் இன்ஃபுளுசன்ஸ வச்சு இப்போ ஒரு ஸ்கிரீன்ஷாட் கூட ஒருத்தர் எடுத்து போட்டிருந்தாங்க, பரபரப்பா இருக்கு. இதை நான் ஒரு வாரமாவே நானும் என்னோட கணவர் அப்படி Facebook நோண்டும் போது இந்த மாதிரி வரும்போது செம கோவம் வரும். நான் உட்காந்து கமெண்ட் பண்ணுவேன். அப்பெல்லாம் கோவத்தை கமெண்ட் பண்றது உங்களுக்கு தெரியும், என்ன யார்கிட்ட உரண்டை எழுதிட்டு இருக்கேன்பாங்க. இல்லைங்க நார்த் இந்தியால இருக்கிற இன்ஃபுளுசன்ஸ் அவங்களுக்கு விஜய் தான் யாருன்னே தெரியாது, பொய்யா பேசிட்டு இருக்காங்க. அது சேனல்ஸ், லோக்கல் சேனல்ஸும் நிறைய
பிரச்சாரங்களை பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. இது ரொம்ப தப்பா இருக்கு. அச்சா அப்படிலாம் ஒண்ணு இருக்காது. சும்மா அவங்களுக்கு புடிச்சு பண்றாங்களா இருக்கும். கொஞ்சம் வாயை மூடிட்டு சும்மா இருங்க. ஏன்னா இப்பெல்லாம் நம்ம விட்டதோட விளைவுகள் தான் இங்க இன்னைக்கு இந்த அளவுக்கு இருக்கு. இவங்க இந்தியா அளவுல ஏதோ பெருசா அடிச்சு மாத்தணும்னு தான் ஒரு டீம் வந்திருக்கு. இதுல நான் விஜய் அவர்களை நான் குறை சொல்லல. இப்ப விஜய் அவர்களுக்கு வந்து என்ன நடக்குதுன்னே தெரியாதுன்ற அளவுலதான் அவர் உட்கார்ந்துட்டு இருக்கிறாரு. இப்ப சில நேரங்கள்ல பாத்தீங்கன்னா இவர் புரிஞ்சு பண்றாரா புரியாம பண்றாரா, இவங்க எந்த கான்பிடன்ட்ல இதெல்லாம் பண்றாருன்ற மாதிரி நமக்கே தோணுது. ரெண்டாவது இவரை பலியை கடை ஆக்கிடக்கூடாது, விஜய் அவர்களை பலிகடை ஆக்கிடக்கூடாது. இப்போ ஒரு கூட்டம் இருந்து இவருக்கு வந்து மண்டையை கழுவி சிஎம் ஆக்கி வச்சுட்டாங்க, ஓகேங்க, அது வரைக்கும் ஓகே. இப்ப இந்த 100 நாளுல தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய சட்ட சீரழிவுகளும் இங்க இருக்கக்கூடிய லா அண்ட் ஆர்டர்லாம் காணாமலே போயிடுச்சு. இன்னைக்கு அவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு. 300க்கு மேற்பட்ட கொலைகள் நடந்திருக்கு, பாலியல் வன்கொடுமைகள் நடந்திருக்கு, 12 ஆணவ கொலைகள் நடந்திருக்கு. இவ்வளவு பிரச்சனைகள் போது குழந்தைகள் சம்பந்தப்பட்ட நிறைய வன்கொடுமைகள் நடந்திருக்கு. இப்ப இந்த மாசமே பல சாவு. இப்ப இந்த ஒரு வாரம் 10 நாள் கேப் எடுத்தீங்கன்னா அமுதனுடைய சாவுல இருந்து எடுத்த பிறகு திருவற்றூர்ல ஒரு சாவு, நேத்திக்கு 2 கொலைகள், நேத்திக்கு ஒரு பெண்ணோட சடலம் கிடைக்கப்பட்டிருக்கு. அப்புறம் பெண்கள் ரீதியான பிளாக்மெயில் பண்றது, செக்ஸ் டார்ச்சர் பண்றது, இந்த மாதிரிலாம் நிறைய இப்ப நடக்கும்போது விஜய் வந்து பெண்களுக்காக வந்த ஒரு சிஎம், அவர் வந்து தமிழ்நாட்டை அப்படி மாத்திட்டாரு இப்படி மாத்திட்டாருன்னு ஒரு பிரச்சாரங்கள் நடக்க ஆரம்பிச்சாச்சு. அப்போ கேட்டா இவங்களுக்கு காசு கொடுத்துதான் இதை பண்ண வைக்கிறாங்கன்னு. இப்ப என்னோட கணவரே சொன்னதுன்னா இல்ல அவங்க புடிச்சு பண்ணாங்கன்னே. அவங்களுக்கு தெரிஞ்ச ஆக்டர் வந்து ரித்திக் ரோஷன், சல்மான் கான், ஷாருக் கான், இவ்வளவு லெவல்ல தான் அவங்களுக்கு தெரியும். விஜய் வந்து நார்த் இந்தியன் மூவிஸ் தான் நடிக்கல. டப்பிங் படங்கள்லாம் அவ்வளவு ஓடாது. கண்டிப்பா டப்பிங் மூவிஸ் அந்த அளவுக்கு ஓடாது. ஒரு சைட் சப்போர்ட்காக தான் ஒரு விஷயத்த வந்து டப் பண்ணி அனுப்புவாங்களே தவிர இப்ப நார்மலா ஹிந்தி படமே இங்க டப் ஆகி வந்தாலும் கூட ஓடாது. அது அதுக்கான லாங்குவேஜஸ்ல வந்தாதான் படம் ஓடும். சோ பேன் இந்தியா ஸ்டார் சொல்றதுக்கும் விஜய்க்கு வழி கிடையாது. அப்ப அப்படிங்கும்போது இதெல்லாம் அவங்க பண்ணணும்ன்ற அவசியமும் இல்ல. அப்பதான் தெரியுது ஒரு ரீலுக்கு இவங்க 65,000 ரூபாய் வாங்குறாங்க. இதே தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய சில இன்ஃபுளுசர்ஸ்க்கு 30,000 ரூபாய் பேசி வந்தாங்கன்னு சொல்லிட்டு எலெக்ஷனுக்கு முன்னாடியே நிறைய பேருக்கு தெரிஞ்சிச்சு. 3 நிமிஷம் ரிலீஸ்க்கு இவங்க 30,000 ரூபாய் கொடுக்குறாங்க அப்படின்னு. அப்ப இந்த பணம் எல்லாம் எங்க இருந்து வருது? இது யாரு ஸ்பான்சர்ஸ் பண்றா? இதுக்கு பின்னாடி என்ன மோட்டிவ் இருக்கு, என்ன நோக்கம் இருக்கு இதுக்கு பின்னாடி அப்படின்றது ஒரு விஷயம் பார்க்கணும். இப்ப கில்லி சரத் இன்னைக்கு சொல்லியிருக்காரு அவர் வந்து அடுத்தது பிஎம்ஆ வருவாரு அப்படின்னு. இப்ப இவங்க ஒரு பிரச்சாரத்தை ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க பிஎம்ஆ வருவாருன்னு. எங்க நீங்க இங்க இருந்தா 100 நாள் ஆட்சியிலேயே உங்க லட்சணை டேஷ் என்னன்றது எங்களுக்கு தெரியுது. விஜய் பேசாம இருக்கிறது வரைக்கும் தான் அவர் மேல கொஞ்சம் சாஃப்ட் கார்னர் வருது. சரி அவர் பாவமா இருக்காரு. இப்ப நேத்தி கூட சட்டசபையில இருந்துச்சுட்டு அதுல நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் அப்படின்னு அவர் சொன்னாரு. அதெல்லாம் நார்மலா பேசும்போது ஒரு மேல ஒரு இறக்கம் வரதும் சரியோ, ஓகே பாவம்ல அவருக்கு ஒண்ணும் தெரியலையோ அப்படின்ற மாதிரி ஒரு தோணல் இருந்தாலும் கூட மக்கள் முட்டாள்கள் இல்லை. இவங்க மறுபடியும் மக்களை முட்டாளாக்குறது. நீங்க இன்னைக்கு கில்லி சரத் இங்க பேசினாரு இல்லையா, ஏஎம் பிஎம் பார்க்காம சிஎம் வேலை செய்யறாரு அப்படின்னு. இதெல்லாம் விழுந்து சிரிக்கக்கூடிய டயலாக். உனக்கே தெரியாதா? சிஎம் நீ 6 மணிக்கு மேல ஒரு கால் பண்ணி பேச முடியுமா? சிஎம் எங்கேயாச்சும் ஒரு மீட்டிங் 6 மணிக்கு மேல அவர் அட்டென்ட் பண்ணிருக்காரா? சிஎம் ஆனதுக்கு அப்புறம் இந்த 3 மாசத்துல சாட்டர்டே சண்டே ஒரு ப்ரோக்ராம் நடந்திருக்கா? சிஎம் வந்து கலந்துக்கிட்டாரா? ஏதோ இண்டிபெண்டன்ஸ் டே வந்துடுச்சு, வேற வழியே இல்லாம அன்னைக்கு அவர் வந்தாரு. ஏன்னா அன்னைக்கு தான் கொடி ஏத்தி ஆகணும். அதுக்கு முந்தின நாளும் ஏத்த முடியாது, 2 நாள் கழிச்சு ஏத்த முடியாதுன்ற சூழ்நிலையில அவர் வந்தாரு. அப்போ நீங்க வந்து என்ன மக்களுக்கு தெரிய வைக்க விரும்புறீங்க? இன்னைக்கு ஆகஸ்ட் 15க்கு அப்புறம் அவருடைய ரசிகர்களே அவர் மேல சில விஷயங்கள் அவருடைய பர்சனல் விஷயத்துல அதிருப்தியில இருக்காங்க. அவருடைய தங்கை வந்த விஷயத்த நிறைய அதிருப்தியில இருக்காங்க. இப்ப நிறைய அவருடைய இன்ஃபுளுசர்ஸே வீடியோ போட்டுட்டு இருக்காங்க. விஜய்க்காக பேசினவங்களே இன்னைக்கு விஜய் திட்டி போடல, அவரை தப்பா பேசல, ஆனா அவங்களுடைய தங்கையை திட்டி விமர்சனம் பண்ணி போடுற அளவுக்கு ஆயிட்டாங்க. அப்போ ஒரு சரிவு வருதுன்னு அவங்களுக்கே தெரியுது. பட் அது மீறி ஒரு சில இன்ஃபுளுசர்ஸ வச்சு பேச வைக்கிறாங்க. பாடக வாய்தான் ஒண்ணுங்க. இவர் சிஎம்ஆ வந்துட்டாரு, டக்குன்னு ஆட்சி பிடிச்சிட்டாரு, எல்லாம் ஓகே. இவர் எதுக்காக வந்தாரு, இவர் என்ன பண்ணிட்டு இருக்காரு? இப்ப இந்த மாணவனுடைய கொலை விளக்கே வந்து கோஷ்டி மோதல்னு சொல்லி பூசி மொழுகுறாங்க. பச்சையா போய் பேசுறாங்கன்னு தெரியுது. போதைப் பொருள் எல்லாம் இல்லைன்னு சொல்லி சொல்றாங்க. போதைப் பொருள் கலாச்சாரம் இல்லை அப்படின்றாங்க. இன்னைக்கு ரெஸ்டோபாருக்கு அதிகமான லைசன்ஸ் நீங்க தான் கொடுத்திருக்கீங்க. ஆனா அதையுமே இங்க மக்கள்கிட்ட என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னா டாஸ்மாக நாங்க மூடிட்டோம் அப்படின்னு. அப்போ 1 பொய் 2 பொய் இல்லைங்க. இவங்க வந்ததே மொத்த பொய்யோட கட்டமைப்புலதான் இவங்க ஏறி உட்காந்துருக்காங்க சிம்மாசனம் போட்டு. அந்த பொய் வெளியே தெரியும் போது துப்புநூறா போகும். ஆனா இவங்க அதுக்கு மேல ஒரு ஸ்ட்ராங் பேஸ் பண்ணி நாங்க பிரதமர் வேட்பாளருக்கு தான் நாங்க விஜய் நிக்க வைக்கிறோம்னா அப்ப இங்க வந்து ஆதவ அர்ஜுனா வருவாரா சிஎம்ஆட்டு? அப்ப இவங்க எந்த மாதிரி ஒரு நாட்டோட கையில வந்து யார் கையில இந்த நாட்டை ஒப்படைக்கணும்னு நினைக்கிறாங்க?
சரி, எங்க தமிழர்கள் உரிமையை நீங்க எங்க மீட்டு கொடுத்தீங்க? எங்களோட உரிமைக்காக நீங்க என்ன பேசுனீங்கன்னு கேட்டா திமுக பேசிச்சான்னு இவனுங்க கேட்பானுங்க, முட்டா பயலுங்க. அப்ப திமுக பேசலன்னா உங்களை செலக்ட் பண்ணி நாங்க உட்கார வச்சோம். திமுக பேசலன்னு சொல்லிதானே நீங்க வந்தீங்க. அப்ப அதுக்கு நீங்க என்ன சொல்யூஷன் சொல்றீங்கன்னா, இன்னைக்கு சட்டமன்றத்துல நடக்கிறது எல்லாமே உங்க திமுக 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 இன்னும் பேசிட்டு இருக்காங்களே தவிர உங்களுக்கு அரசியல்னா என்னன்னே தெரியாது. அரசியல் இருக்கக்கூடிய கூட தெரியாது. அரசியல் இருக்கக்கூடிய அறம் கூட எங்களுக்கு தெரியாது. ஏன்னா அறமற்ற மனிதர்கள் இந்த மொத்த கேங்கும். கில்லி சார் சொன்னாரு, என்ன என்னுடைய வாழும் என் குடும்பத்தார் வாழும் நாங்க உங்களுக்காக அர்ப்பணிப்போம் அப்படின்னு. அர்ப்பணிங்க, தாராளமா அர்ப்பணிங்க. எங்களுக்கு என்ன பிரச்சனை? பிள்ளைய கூட்டிட்டு வந்து வீடியோ போட்ட ஆள் தானே நீங்க. அப்போ உங்களுக்கு வந்து அது உங்க தனிப்பட்ட பிரச்சனை, அதுல நாங்க தலையிட விரும்பல. ரெண்டாவது சொல்றாரு, கிருஷ்ணர் பிறந்ததை நாங்க வந்து கிருஷ்ண ஜெயந்தியாவும், இந்துக்கள் கிருஷ்ண ஜெயந்தியாவும், கிறிஸ்துவர்கள்லாம் வந்து கிறிஸ்துமஸ வந்து கிறிஸ்துவோட பிறப்பை வந்து கிறிஸ்துமஸா கொண்டாடுறாங்க. ஒட்டுமொத்த தமிழர்களும் ஜூன் 22 வந்து இவருடைய பிறந்த நாள் நாங்க கொண்டாடுவாங்க. நான் கொண்டாடல. 8 கோடி மக்கள்ல நீ யார் அதை பத்தி பேசுறதுக்கு? என்னையும் என் குடும்பத்தையும் எடுக்காதீங்க. நான் முட்டா பைய கிடையாது. எனக்கு எந்த நடிகனும் எனக்கு கொண்டு வந்து சோறு போடல. என்னோட உரிமைக்காக எந்த நடிகனும் வந்து நிக்கல. நான் ஆளும் போதோ, என்னோட குடும்பங்கள் ஆளும் போதோ, நான் கஷ்டத்துல இருக்கும் போதோ நான் சொல்ல வரலீங்க. என்னுடைய மக்கள் ஒரு கூட்டம் நாங்க இருக்கோம்ல, கஷ்டப்படும் போது நீ வந்து நிந்தியா? ஈழ பிரச்சனையில நாங்க எல்லாரும் கை கோர்த்து சங்கிலி மனித சங்கிலியா நாங்க நின்றோமா 2009. உன் நடிகன் எங்க போனாரு உன் நடிகன்? சினிமா நடிச்சிட்டு இருந்தாரு. அதுக்கப்புறம் எவ்வளவு பிரச்சனை, ஜல்லிக்கட்டு போராட்டங்கள்லாம் வந்துச்சு. உன் நடிகன் எங்க போனாரு? நீட்டுக்காக இப்ப 4 பிள்ளைங்க செத்தாங்க, அன்னைக்கு உங்க நடிகை எங்க போனாரு? சரி, உங்க சிஎம் எங்க போனாரு? அப்போ 8 கோடி மக்களும் கொண்டாடுற அப்படின்னு சொல்ற தகுதி உங்களுக்கு கிடையாது. நாங்க ஸ்டாலினோட அபிமானிகளா இருந்தாலும் கூட, ஸ்டாலின் முதல்வரா இருக்கும்போது கூட நாங்க இந்த வார்த்தைகள் பேச மாட்டோம். இது அபத்தமான வார்த்தை. அது எப்படி ஒரு மனிதன் எல்லாத்துக்குமா நல்லவங்களா இருக்க முடியும்? உன் வீட்டுல உள்ளவங்க உனக்கு சிறப்பானவங்களா இருப்பாங்க. உன் குடும்பத்தாருங்க, உன்னுடைய அண்ணன் தம்பிக்கு நீ வந்து சிறப்பானவங்களா இருக்கலாம். எல்லாருக்கும் இருக்கணும்ன்றது அவசியம் கிடையாது. சிஎம் அவருதான், தமிழ்நாட்டோட சிஎம் அவர்தான். அதுக்காக அவர் எங்களுடைய கடவுளோ, எங்களை ரட்சிக்க வந்த ரட்சகரோ, எங்களை வந்து நாங்க வந்து தெய்வமா கும்பிடுறவரோ, அதெல்லாம் ஒரு சுக்கும் இல்ல. இவங்க பாஷையில சொல்ல போனா ஒரு டேஷும் கிடையாது. இவங்களுக்கு என்ன தகுதியோ அந்த தகுதியில நின்றுக்கிட்டாங்கன்னா நல்லது. 8 கோடி மக்களை உரண்டையை போட்டு இழுக்க கூடாது. நாங்க வந்து இவங்களுக்கு எல்லாம் அடிமை கிடையாது. 8 கோடி மக்களுக்கும் இவர் வந்து கடவுள் அப்படின்னு நீ கும்பிடுற கடவுள், நான் என்ன டேஷுக்கு கும்பிடணும் கடவுள்னு? அப்போ உங்களுக்கு வாய் இருந்தா நீங்க என்ன வேணா பேசுவீங்க. உங்களுக்கு காசு கிடைக்குன்னா அதுக்கு தக்கற மட்டும் போவுங்க. மிஸ்டர் கில்லி அவர்களே, எங்களை எல்லாம் உங்க கூட்டணியில சேர்த்துக்காதீங்கன்னு சொல்றோம். இவரு பவுடர் முழுக்கும் போது நாங்களா போய் கூட நின்றோம். நானா போய் நின்றேன் இவருக்கு பவுடர் முழுக்கும் போது. ஐயோ, இவருக்காக பவுடர் முழுக்கிறதுக்கு அப்புறமா சிஎம் எதுவும் கேட்கலையே, அதனால இவருக்காக நாங்க வந்து இங்க உத்தரவு கொடுப்போம், மசுரை கொடுப்போம்னு ஒரு மசுரம் கொடுக்க முடியாது. ஓகே, ஒரு கோபம் புரிந்து கொள்ள முடிகிறது. ஆனா ஒரு எல்லா அரசியல் கட்சிகளுக்கும் கூட்டணியில் பல்வேறு கொள்கை வேறுபடுவதும் கூட ஒரு குறைந்தபட்ச ஒரு புரிந்துணர்வு இருக்கு. கடந்த காலத்துல ராகுல் காந்தி அவர்களை பிரதமர்னு இந்தியாவில யாருமே பிரதமர் வேட்பாளர் சொல்லி இந்தியாவில யாருமே அறிவிக்கல. அந்த நிலையில ஸ்டாலின் அவர்கள் அறிவித்தார். ஸ்டாலின் ஒரு பலமுருந்திய கட்சியாக வழிநடத்தக்கூடிய தகுதியை கடந்த காலத்தில் கலைஞரிலிருந்து இவர் வரை ஒரு தொடர்ச்சி இருக்கிறது. லல்லு பிரசாத் யாதவ் கூட அதை அவ்வப்போது பிரகடனப்படுத்திருக்கார். லல்லு பிரசாத் யாதவ் கூட அதை அவ்வப்போது பிரகடனப்படுத்திருக்கார். அப்படி சூழல்ல பிரதமர் வேட்பாளர் தங்கள் உயரம் அறிந்து இந்திய தேசிய அரசியலமைப்புடைய அந்த வரலாறு புரிந்து பிரதமர் வேட்பாளர் ராகுல் தான் அறியக்கூடிய ஒரு தார்மீக கடமை அவரை ஆற்றினார். ஆனா இன்னைக்கு வந்து தமிழ்நாட்டுக்குள்ள விடுங்க, அவங்க வந்து ஒரு சுயநலத்துக்காக ஏதோ ஒரு வகையில சோரம் போயிட்டோட வச்சுக்கோமே. ராகுல் காந்தி கூட தெரியாது என்ன நீங்க உணர்வீங்க பிஎம், அதுக்கான சோர்சஸ் இங்க இருக்குது. அப்ப பிஜேபி அரசுக்காரங்க உங்களோட பரப்புறாங்க, உங்க நோக்கம் என்ன, காங்கிரஸ் உண்மையான கூட்டி நிற்கிறதா என்று கொஞ்சம் கூட யோசிக்க மாட்டார் ராகுல் காந்தி. இதெல்லாம் எப்படி சேர்த்து புரிஞ்சுக்கிறது? ராகுல் காந்தியோட நிலைப்பாடு என்னதான் இதை புரிஞ்சுக்கிறது அப்படின்னா, சிஎம் விஜய்னா ராகுல் யாரு? ராகுல் வந்து அவரோட பிஏவா ஜாயின் பண்ணிப்பாரு. என்ன சொல்றீங்க? ஸ்பெஷல் செக்ரட்டரியேட் இவர் அப்பாயிண்ட் பண்ணி கொடுத்துருவாரு. ஆமாங்க, அப்படிதான். நான் என்ன சொல்றேன், காங்கிரஸ்காரங்களுடைய ஐடியாலஜி எல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப ஆச்சரியமா, ரொம்ப ஷாக்கிங்கா இருக்கு. ஏன்னா முன்னாள் பிரதமர் மதிப்பிற்குரிய திரு ராஜீவ்காந்தி அவர்கள் வந்து அவருடைய மரணத்துல பொதுமக்கள் பாதிக்கப்பட்டாங்க.
ஆனா நான் எப்பவுமே நான் கேக்குறது, ஒரு காங்கிரஸ் தலைவன் கூட அன்னைக்கு அவன் எவனுக்குமே பாதிப்பு இல்லை, யாருக்குமே பாதிப்பு இல்லை. அப்ப இவ்வளவு பெரிய ஒரு கிரைம் நடக்கும் போது யாருக்குமே தெரியாது. ஒரு 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 தீவிரவாத ஒரு கும்பல் வருது, இல்ல ஒரு பிரதமரோட உயிருக்கு ஆபத்தான ஒரு நிலை இருக்குன்னா இது ரா இருக்காங்க, பல விஷயங்கள் இருக்கு, அவங்க எல்லாம் வந்து இன்ஃபார்ம் பண்ணிருப்பாங்க. இதெல்லாம் நம்ம சில புக் படிக்கும் நமக்கு தெரியுது. இன்ஃபார்ம் பண்ணிருக்காங்க, அப்புறம் வார்ன் பண்ணிருக்காங்க, நீங்க மக்களுடைய மக்களா போய் நிக்காதீங்க, உங்களுக்கு உயிருக்கு ஆபத்து இருக்குன்ற எச்சரிக்கை நடந்ததுக்கு அப்புறமும் கூட ஸ்ரீபெரும்புத்தூர்ல இவ்வளவு பெரிய சம்பவம் நடக்கும்போது ஒரு காங்கிரஸ் இருக்கக்கூடிய முக்கிய பிரமுகர்கள் அதுல பாதிக்கப்படல. அது எப்படின்றது ஒரு கொஸ்டின்ஸ் இருக்கு. ரெண்டாவது விஷயம் நடந்தாலும் அப்பவும் திமுக மேலதான் பழிய தூக்கி போட்டீங்க. அப்பவும் அந்த எலெக்ஷன்ஸ்ல வந்து ஜெயிச்சது அதிமுக தான் வந்துச்சு. பரிதாப ஓட்டு தான் அந்த டைம்ல நடந்துச்சு. சோ அதுல அவங்க அதிமுக ஜெயிச்சு வந்தாங்க அப்படின்றது ஒரு விஷயம் இருக்கட்டும். இவங்க தலைவனை என்ன பண்ணாலும் இல்ல இவங்க தலைவன் அந்த போஸ்டிங்கே வரலனாலும் இவங்களுக்கு அதை பத்தி எந்த கவலையும் இந்த ஜென்மங்களுக்கு கிடையாது. இன்னைக்கு திமுகக்கு ஒரு தொண்டர்கள் இருக்காங்கல்ல, இன்னைக்கு திமுக வந்து தோல்வி அடைஞ்சதுக்கு அப்புறம் இன்னைக்கு எத்தனை பேர் களத்துல வந்து நிக்கிறாங்கன்னு நாங்க கண்ணால பாத்துட்டு இருக்கோம். சம்பந்தமே இல்லாதவங்களும் வர்றாங்க. நாங்க ஃப்ரீ பஸ்ல போயிருக்கோம், நாங்க வந்து சாப்பாடு அங்க சாப்பிட்டுருக்கோம், நான் முதல் பட்டதாரின்ற விஷயத்த எனக்கு கிடைச்சிருக்கிறேன், இன்னைக்கு வெளிநாட்டுல நான் வேலை செய்யறேன். ஆண்களும் பெண்களும் அவ்வளவு நல்ல பொசிஷன்ல இருந்துட்டு அவங்க ஒவ்வொருத்தவங்களும் திமுகக்காக குரல் கொடுத்துட்டு இருக்காங்க. வேற ஒண்ணு இல்ல, நாங்க உசுர கொடுப்போம், அதை கொடுப்போம், இது கொடுப்போம்னு இல்ல. நீ ஒரு பொய்யான குற்றச்சாட்டு வைக்கும் போது இதுதான் உண்மைன்னு சொல்லிட்டு பேசக்கூடியவங்க நிறைய பேர் இருக்காங்க. அவங்க வந்து எந்த ஆதாயமும் திமுக கட்சியில இருந்தோ ஐடி விங்ல இருந்தோ அவங்க ஆதாயம் வாங்கக்கூடியவங்க கிடையாது. ஆனா காங்கிரஸ்ல பாத்தீங்கன்னா இன்னைக்கு காங்கிரஸ் தாவைக்கோட கூட்டணி சேர்ந்ததுக்கு அப்புறம் காங்கிரஸ்காக பேசுறதுக்கு ஒரு காங்கிரஸ்காரன் இல்லைங்க. இன்னைக்கு இவ்வளவு பெரிய அழுகை. இவங்க ஒரு பட்டம் கட்டுறாங்கல்ல, நாங்க வந்து பிரதமர் வேட்பாளருக்கு ஏன் விஜய் போக கூடாதுன்னு சொல்லும் போது மாணிக் தாகூர் என்ன பேசினாரு, மிஸ்டர் மாணிக்கம் அவர்கள் என்ன பேசினாரு, இதுக்கு அவருடைய பாயிண்ட் ஆஃப் வியூ அவர் என்ன எடுத்து வச்சிருக்கிறாரு. அப்ப இத்தனை நாள் நீங்க இருந்தீங்க இல்ல, ராகுல் காந்திக்கு அந்த தகுதி இருக்கா இல்லையான்றது ரெண்டாவது விஷயம். நம்ம தேசிய அளவுல பார்த்து வியந்த ஒரு மனிதர் அவரு, மக்கள்கிட்ட நல்ல நெருங்கி பழகக்கூடியவரு, அவருக்கு வந்து இந்த சமூக நீதி மேல அக்கறை இருக்கக்கூடிய ஒரு தலைவர் தான், அவரு சமத்துவம் பேசக்கூடிய ஒரு தலைவர் தான். அதுல எந்த வித மாற்று கருத்தும் இல்லை. அவர் திமுகக்கு இப்படி செஞ்சுட்டாரே அதுக்காக அவரை வந்து வெறுக்கணும்ன்றதுலாம் கிடையாது. நான் இங்க சொல்லக்கூடிய ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, கூட்டணியில இருந்து அந்த கூட்டணி தர்மத்துக்கு நீங்க என்ன பண்ணுனீங்க, இதேதான் நீங்க மக்களுக்கும் செய்ய போறீங்க. உங்களுடைய தராதரம் ஒரு செயல்ல தெரியும். ஒரு சின்ன விஷயம் போதும். ஒரு தலைவன் அப்படின்றவன் ஈஸியா ஓவர் நைட்ல தலைவன் ஆகிறது கிடையாது. அவருடைய ஒவ்வொரு செயல்களும் தான் அவங்க அந்த இடத்துல கொண்டு போய் நிக்க வைக்குது. ஆனா தமிழ்நாட்டு அரசியல்ல நீங்க செஞ்சது சதியை விட எப்படி சொல்றதுன்னா ஒரு கேவலமான விஷயம் செஞ்சீங்க. அப்போ அங்க பொறுப்பு வந்து ராகுல் காந்திக்கு இருக்கு. ஏன்னா ராகுல் காந்தி பிரதமர் வேட்பாளருக்கு சொன்னது இதே ஸ்டாலின் அவர்கள் தான். அப்ப ராகுல் காந்தி என்ன பண்ணிருக்கணும், இந்த எலெக்ஷனுக்கு முன்னாடியே இல்ல நாங்க விஜயோட கூட்டணி போறதுக்கு நாங்க விரும்புறோம், அதனால எங்களுக்கு நீங்க சீட் பேரம்னா நீங்க பேச வேண்டாம், நாங்க விஜய்க்கு நாங்க ஆதரவு கொடுக்குறோம்னு சொல்லியிருந்தாருன்னா நான் நிச்சயமா ராகுல் காந்தி அவர்களை நான் வரவேற்றிருப்பேன். நான் வாக்கு செலுத்துறது ரெண்டாவது விஷயம். ஆனால் ராகுல் காந்தின்ற ஒரு தனி நபர் மேல எனக்கான மரியாதை என்னைக்குமே அப்படியேதான் இருந்திருக்கும். ஆனா இங்க செஞ்ச விஷயம் என்ன ஆச்சுன்னா, கவுண்டிங் எண்ணிட்டு இருக்கும் போதே காங்கிரஸ்ல இருக்கக்கூடிய முக்கியமான தலைவர்கள் எல்லாம் போஸ்ட் பண்றாங்க, நம்மள்ட்ட இத்தனை சீட் இருக்கு, இத்தனை சீட் கொடுத்து நம்ம தாவைக்காவோட போயிடலாம். அப்படிங்கும் போது உங்களுக்கு மாண்பு எங்க இருக்கு, உங்களுக்கு வந்து நியாயம் என்ன தெரியுது, உங்களுக்கு நீங்க என்ன தர்மத்தோட வழியில நீங்க நடக்கீங்க. அப்போ உங்களுக்கு கூட்டணி நீங்க ஒரு ஓட்டு வாங்குனீங்கல்ல, டிஎம்கே காங்கிரஸ் கூட்டணின்னு சொல்லி தானே நீங்க ஓட்டு வாங்குனீங்க. 28 சீட்டு கொடுத்ததுல 5 தானே நீங்க ஜெயிக்க முடிஞ்சிச்சு. 23 சீட்டு நீங்க துப்பு கட்டத்தனமா நீங்க விட்டீங்கல்ல. அப்புறம் என்ன சொன்னீங்க, இல்ல தாவைக்கா ஜெயிக்கிறதுக்கு நாங்க தான் காரணம். எல்லா கட்சிக்காரர்களும் அதான் சொன்னாங்க. அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனா ராகுல் தன்னுடைய தராதரத்தை இந்த 2026 எலெக்ஷன்ல இழந்திருக்காரு, நிச்சயமாக இழந்திருக்கிறாரு. அவரு பிரதமரா வர்றதுக்கான தகுதி அவருக்கு இருக்கான்னு கேட்டா நிச்சயமா இல்ல, என்னால பார்க்க முடியல. அப்ப அவங்கவுங்க தேவைக்கு நீங்க வந்து ஒரு மாநிலத்துக்கு தக்கன ஒரு கூட்டணியை சேர்த்துப்பீங்க. நீங்க மாநிலத்துக்கு ஒரு ஆட்சி நீங்க நடத்துவீங்கன்னா நீங்க ஒட்டுமொத்த இந்தியர்களுக்கான என்ன ஆட்சியை கொண்டுட்டு வர போறீங்க? இந்தியர்களை அப்பாற்பட்டு விடுங்க, அது ரொம்ப தூரம். எனக்கு அவ்வளவு பெரிய பரந்த மனப்பான்மை எல்லாம் எனக்கு கிடையாது. ஆனா தமிழச்சியா, நான் தமிழரா, நான் என்னுடைய மாநிலத்துடைய நல்லது கெட்டதை யோசிச்சு பார்க்கும் போது எனக்கு ராகுல் காந்தி தான் பிரதமர்னு எனக்கு சொல்ல முடியாது. ராகுல் காந்தியே என்னால ஏத்துக்க முடியல அப்படிங்கும் போது என்னால விஜயவே சிஎம்ஆ இன்ன வரைக்கும் என்னால ஏத்துக்க முடியல.
இதுக்கு மேல இவர் பிஎம்ல கொண்டுட்டு வந்து இன்ஃபுளுசர்ஸ் வச்சு, அதுவும் பாத்தீங்கன்னா பீகார்ல உள்ள இன்ஃபுளுசர்ஸ், யூபி, கொல்கத்தா, அஸ்ஸாம் இங்கெல்லாம் வந்து பரவலா நிறைய இன்ஃபுளுசர்ஸ் வச்சு பேச வச்சுட்டு இருக்கிறாங்க. இது வந்து ஒரு விதமான மாயைக்குள்ளால மக்களை கொண்டுட்டு வந்துட்டு இருக்காங்க. இது மிகப்பெரிய ஒரு இந்த நாட்டுடைய ஆபத்தை நோக்கி போயிட்டு இருக்கு. இந்த ரசிக கொஞ்சானுங்களுக்கு இன்னைக்கு நான் ஒரு வீடியோ பண்றேன், எனக்கு இன்னைக்கு ஒரு 50,000 ரூபாய் கிடைச்சா போதும்னு இருந்தா, இவங்க வந்து ஒரு கஞ்சா விக்கிறது எவ்வளவு பெரிய குற்றமோ, ஒரு கொலை செய்யறது எவ்வளவு பெரிய மகாபாதக செயலோ, அந்த அளவுக்கான செயல்கள் தான் இன்னைக்கு அரசுலயும் இவங்க கொண்டுட்டு வந்துட்டு இருக்காங்க. என்ன ஏதுன்னு தெரியாமலே ஒருத்தரை கொண்டு வந்து உட்கார வைக்கிறது, என்ன ஏதுன்னு தெரியாமலே அவங்க கையில பொறுப்பை கொடுக்கறது. சோ இது வந்து ரொம்ப ஆபத்தான இடத்தை நோக்கி போயிட்டு இருக்கு. ஆனா இதுல உங்களுக்கு கான்பிடன்ட் எந்த அளவுக்கு வந்திருக்குன்றதா எனக்கு ஆச்சரியமா இருக்கு. ஒரு நடிகரை நீங்க சிஎம்ஆவும் கொண்டு வந்து உட்கார வச்சிட்டீங்க, அவர் இது வரைக்கும் வாயை திறக்கல எந்த ஒரு விஷயத்துக்காகவும். இப்ப அவர் பிஎம் லெவலுக்கு நீங்க திங்க் பண்ணி கொண்டுட்டு போறீங்க அப்படின்னா, 130 கோடி மக்களையும் ஈஸியா முட்டாளாக்கிடலாம் நீங்க நினைக்கிறீங்களா? 1.5 கோடி மக்களை நீங்க முட்டாளாக்கிட்டீங்க. சோ 1.5 கோடி மக்களை முட்டாளாக்க, அதுவும் இன்னொரு விஷயம் உங்களுக்கு இவ்வளவு கான்பிடன்ட் என்னன்னா, தமிழன் வந்து ரொம்ப ஒரு ஒரு படிச்சவன், தமிழன் வந்து ரொம்ப புத்திசாலி, தமிழன் வந்து எங்க போனாலும் ஷைன் ஆகும், அவனுக்குன்னு ஒரு கெத்து இருக்கு, அவனுக்குன்னு ஒரு வரலாறு இருக்கு. இந்த மாதிரி இந்த வெங்காய வரலாறு நம்ம பேசி பேசி ரசிகர்கள்லாம் ஒரு பக்கம் வளர்ந்துட்டு இருக்கான்றத நம்ம மறந்துட்டோம். அப்ப இவனுங்களுக்கு அங்க புகுந்து போறதுக்கு ஈஸி ஆயிடுச்சு. அப்ப 1.5 கோடி பேரை முட்டாளாக்குன நம்மளால நார்த் இந்தியன்ஸ பண்ண முடியாமலே இருக்கு. பீகாரோ, யூபியோ, மத்திய பிரதேஷோ, இன்னைக்கு பாருங்க உத்தரப்பிரதேசத்துல இருக்கிற கூடிய மனிதர்களுக்கு 1800 பேருக்கு நீ வேலை போட்டு கொடுத்துருக்க, நடத்துனர் வேலை. இங்க எத்தனையோ பேர் படிச்சுட்டு வேலை இல்லாம கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க, எத்தனையோ லட்சம் பேர் அதுக்கு அப்ளை பண்ணிருப்பாங்க. அப்போ உனக்கு ஓட்டு போடுறதுக்கு தமிழனோ, உனக்கு விசில் அடிக்கிறதுக்கு தமிழனோ, நீ இப்ப வந்து நார்த் இந்தியாவை பிடிக்கிறதுக்கு வேண்டி நீ நார்த் இந்தியாவை கொண்டு நீ வந்து கவர்மெண்ட் வேலை நீ போட்டு கொடுக்கறனா, நீ தமிழனா எவ்வளவு கேவலமா நீ நினைச்சு வச்சு பேசிட்டு இருக்கீங்க, எவ்வளவு நீங்க கேவலமா நடத்திட்டு இருக்கீங்கன்றது உங்களுக்கு புரியுதா? இந்த ரசிகன்கள்லாம் இன்னும் வெளியே வருவானுங்களா, இல்ல இவனுங்களும் நாசமா போய் நம்மளையும் நாசமாக்குவானுங்களான்னு தெரிய மாட்டேங்குது. புரியுது. ஒரு அதிர்ச்சியான ஒரு காலகட்டம் தான். நீங்க சொல்ல மாதிரி உத்தரப்பிரதேசத்துல இருந்து போட்டது சிபிஎம் கண்டிச்சிருக்காங்க, அது வந்துச்சு போட்ட எல்லா எதிர்கட்சியும் இப்பதான் கண்டிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. பார்ப்போம் அது நடக்கும் தெரியவில்லை. பிஎம்ஆ சிஎம்ங்கிறத தாண்டி எதிர்கால இந்தியா, எதிர்கால தமிழ்நாடு என்னவாகும் அப்படிங்கிற விமர்சனங்கள் வைக்கக்கூடிய பார்வையின் வழியிலேயே சூப்பரா இருக்கு. சென்னை கொளத்தூர்ல பட்ட பகல்ல ரொட்டிசம் பண்ணி 2 பசங்க ஓடிட்டாங்க, மக்கள்லாம் அலறடிச்சுட்டு ஓடிட்டாங்க. ஆமா ஆமா ஆமா, இப்ப அந்த காட்சி கூட பார்த்தோம் நாமளும். உங்க விமர்சனங்களை அப்படியே மக்கள் மாதிரிக்கு விட்டு, உங்க விமர்சனங்களே அப்படியே மக்கள் மாதிரிக்கு விட்டு விவாத சொல்ல அறக்களுக்கு நேரம் ஒதுக்க மாட்டேன். நன்றி பிரதர்.